நீங்க சொன்ன டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு கிடைக்கவே மாட்டுது. நான் எப்ப அப்ளை பண்ணாலும் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. என்ன பண்ணலாம்? எனக்கு 2 கிரெடிட் கார்டு இருக்கு. ஒரு பெர்சனல் லோன் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு கிடைக்குமா? என்னோட வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா? நீங்க சொன்ன டெபிட் கன்சல்டேஷன் லோன் எல்லா கடனையும் அடைக்கிற மாரி ஒரு லோனு பேங்க்ல போய் கேட்டா தரமாட்றாங்க. அப்படிலாம் ஒரு லோனே இல்லன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? கைமாத்தா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா? வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ சொன்ன அனைத்து விதமான சந்தேகங்களும் இருக்கும். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கான ஒவ்வொரு பதிலும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த லோனை தரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ப்ரூஃபோடு அவங்களையும் நான் காட்டுறேன். அவங்க என்னென்ன விதமான லோன் தராங்களும் காட்டுறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றியது. உங்களுடைய அனைத்து விதமான கடன் அடைக்கிறதுக்கான லோன், அந்த லோனை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 பர்சனல் லோன் இருக்குது, 2 கிரெடிட் கார்டும் இருக்குது. எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி லோன் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் சிபில்ல தெரியணும். அப்படி இருந்தால் தான் அந்த லோனை நம்ம டெபிட் கன்சல்டேஷன் லோனை எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நானே அந்த லோன் தரேன் வச்சுக்கோங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை நானே தரேன், ஒரு பேங்கர் வச்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த கடனெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க ப்ரூஃபை நீங்கள் கொண்டு வாங்க சொல்லும்பொழுது அவரால் அனைத்து விதமான விஷயத்தையும் அக்கௌண்ட் வச்சு கொண்டு வர முடியாது. அது சிபிலில் இருக்குன்னா ஈஸியாக சென்ட்ரலைஸாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அவரோட சிபில் ஸ்கோரை வாங்கி நான் செக் பண்ணும்போது அவர் சொன்ன கடன்லாம் அது இருக்கான்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அந்த கடனெல்லாம் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு 5 லட்ச ரூபா வருதா, ஓகே. இந்த 5 லட்ச ரூபா மனுஷன் கஷ்டப்பட்டுருக்காரு, உங்களோட சம்பளம் எவ்வளோ பார்த்துட்டு அந்த சம்பளத்துக்கு இந்த 5 லட்ச ரூபா கடனை மொத்தமாக என்னால் தர முடியுமா, என்னுடைய பேங்க்லேருந்து எடுத்து தர முடியுமா அப்படி நான் பார்க்கும்போது அவருடைய இன்கம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த லோனை நான் தரலாம். இதுக்கு பேர் தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். இதற்காக டெபிட் கன்சல்டேஷன் பேனர் போட்டுலாம் எங்கேயும் ஒட்டி வைக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசன்ஸ் வருது இல்லையா, லோன் வாங்கும்போது என்னென்ன காரணங்களுக்காக லோன் வாங்குறீங்க கேட்பாங்க. சில பேர் மெடிக்கல் போட்டு வாங்குவாங்க, சில பேர் எனக்கு டூருக்கு போகணுன்னு வாங்குவாங்க, சில பேர் எஜுகேஷனுக்காக வாங்குவாங்க, சில பேர் மேரேஜுக்காக வாங்குவாங்க. இந்த ரீசன்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஆர்பிஐயில் அவங்களுக்கு கணக்கு காட்டணும். ஒருத்தருக்கு நான் லோனை கொடுத்துருக்கேன், இந்த காரணங்களுக்காக லோன் கொடுத்துருக்கேன், அவர் ஆர்பிஐக்கு கணக்கு காட்டணும் பேங்கர். அதனால தான் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன்லேயே தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ இந்த ரீசன் தான் பார்க்கணும். நிறைய பேர் கேட்கக்கூடிய 2வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய டெபிட் கன்சல்டேஷன் லோன் எல்லா பேங்க்லையும் கேட்டு பார்த்தா இல்லைன்றாங்க. எல்லா பேங்க்லையும் நீங்கள் கேட்க வேணாம். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் போனாவே தாராளமாக கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த ரீசனுக்காக போட்டிருப்பாங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்க கடன் அடைக்கிறதுக்கு, கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் தனியாகவே அதுக்கு ரீசன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்கள தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்பேற்பட்டவங்களை பார்த்து தான் இந்த லோன் கிடைக்கும். சிபிலில் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்குமா? சிபிலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஏன் அப்படி சொல்லினா, ஏற்கனவே ஒரு இடத்துல லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அது ஆல்ரெடி ஒரு 2 டியூ கட்டாமல் விட்டுருக்கீங்க வச்சுங்களேன். இன்னொரு இடத்துல போய் ட்ரை பண்ணும்பொழுது அவங்க சிபில் செக் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற டியூவிலே பிரச்சனை இருக்குது, இவரை நம்பி நம்ம பணம் தரலாமல் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சாதாரண பேங்க் லோன் வாங்குறதுக்கு இவ்வளோ கேட்கும்போது, ஒரு டெபிட் கன்சல்டேஷன் லோன் போகும்போது அவங்க இன்னும் நிறைய தரவுகளை செக் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அல்லது கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால் சிபிலில் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது. ஏதாவது 2-3 டியூ விட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் கட்டிட்டு கரண்ட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கைமாத்தா நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்கேங்க, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா? அதுக்கான பதிலை நான் இதிலேயே சொல்லிட்டேன். சிபிலில் உங்களுடைய கணக்கு தரவுகள்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின கணக்கெலாம் இதில் வராது. ஸோ அதனால் உங்களோட டிரான்சாக்ஷன் சிபிலில் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லோன் கொடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆர்பிஐயில் கணக்கு காட்டிட்டு உங்களுக்கு லோனை கொடுக்க முடியும். அதனால் கைமாத்தா கடன் வாங்கினவங்களுக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. வேறு நிறைய வாய்ப்புகளுக்கு அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ டெபிட் கன்சல்டேஷனுக்கு கைமாத்தா வாங்குறதுல கணக்கு வராது. என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நான் வாங்குகிற சம்பளம் பார்த்திங்கன்னா பாதி அப்படியே எனக்கு
இந்த லோன் கட்டவே போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்கிக்கலான்றீங்க. இந்த சம்பளம் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உங்களுடைய பர்சனல் லோன் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். மொத்தமே சேர்த்து ஒரு 20,000 உங்களுக்கு கடன் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சம்பளம் ஒரு 30,000 வச்சுக்கங்களேன். அந்த 10,000 துண்டா இருக்கு இல்லையா? இத பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் தரமாட்டாங்க. எப்பவுமே அத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்களால ரீபேமெண்ட் பண்றதுக்கான தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய லோனை ப்ராப்பராக கட்டியிருந்தீங்கன்னா இந்த 10,000 அவங்க மேட்டராக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த லோனு கட்டுறதுக்காக நீங்கள் 20,000 போகுது இல்லையா? அது அங்கே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால இது நீங்கள் கவனிச்சுக்கணும். இங்கே பேமெண்ட் பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30,000 சம்பளம், 20,000 வெறும் லோன் மட்டும் போகுதுன்னா உங்களுக்கும் இவங்க லோன் தருவாங்க. ஸோ அங்கே கட்டுறது இங்கே கட்ட போகிறீங்க. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரவுக்கு மீறி செலவு இருந்துச்சுன்னா வாங்குறதே 30,000 சம்பளம். ஆனால் உங்களுக்கு 50,000 கிட்ட வந்து எக்கச்சக்கமாக கடன் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு தான் வழியை பார்க்கணும். ஸோ 30,000 வச்சுக்கிட்டு 50,000 நீங்கள் கடன் கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒன்று உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது உங்களுடைய உறவினரோ அல்லது உங்கள் கணவன் மனைவியோ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து தான் இந்த கோஆப்ளிகேட் லோனை வாங்கி தான் நீங்கள் இந்த லோனை அடைக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்கம் 2ஆக சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 50,000 கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்கம் பெருக்கிறதுக்கான வழி இப்படி வாங்கி தான் நீங்கள் இதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொன்னவலா பிங்க் ஆஃப் ஆமாங்க. பொன்னவலா ஃபைனான்ஸ் தான் வந்து இந்த நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பர்சனல் லோனில் ஒன் ஆஃப் தி ரீசனாக இந்த லோனை தராங்க. இப்படி தான் சொல்லணும். ஏன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோனு தனியாக எதுக்குன்னு தர மாட்டாங்க. ரீசன் பர்சனல் லோனோட ரீசனாக தராங்க. இவங்க கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு தனியாக அதே தான் இந்த டெபிட் கன்சல்டேஷனில் இதுவும் வருது. ஸோ கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட்டில். ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, 9.9% உங்களுக்கு வட்டி போடுறாங்கன்னா ஒரு 5 வருஷம் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 60 மாதம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியதுக்குன்னு ஒரு விஷயத்தை அவங்க காட்டுறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கால்குலேட்டர் காட்டுறது மட்டும் கிடையாது, அந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். மந்த்லி இஎம்ஐ கட்டும்போது எவ்வளோ அசலில் வட்டியில் கம்மியாகிட்டே வரும், அசலில் கம்மியாகிட்டே இருக்கும் விஷயத்தை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் சொல்கிறேன். லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 9.99% வரைக்குமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுடைய நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வட்டி இருக்கும். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 3% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறதா சொல்கிறாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். ஸோ அதனால் முக்கியமாக கவனிக்கணும். இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 60 மாதம், 70 மாதம், 84 மாதம் வரைக்கும் அதிகபட்சமாக அவங்க தராங்க. எலிஜிபிலிட்டி என்ன, இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ஜாப் செய்கிறவங்களா இருக்கணும், நிரந்தர வருமானம் இருக்கணும். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, நிரந்தர வருமானம் இருக்கணும். முக்கியமாக சொல்கிறாங்க 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்கம் ஒரு 30,000 இருக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி கார்டு அல்லது சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது 2 முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் சாதாரண ஆப்ஷன்ஸை கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்கள் கால் பண்ணி உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க, ஓடிபி வரும், மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க, மேலாக ஃபீமேலாக கொடுக்க போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறீங்க, அப்புறமா நிரந்தர வருமானம் என்னன்னு கேட்பாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அடுத்தது பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் என்ன விஷயத்தை வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் தருவாங்க. பொன்னவலா பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஆப் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அவங்க விசாரித்த பிறகு அடுத்தது போகிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக வேலை முடியும். நீங்கள் ஆப் மூலம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான கடன் அடைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக போகணும், இல்லாட்டா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்ட பிறகு அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பொன்னவலா பின்காப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான். இது போல் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்களை தேர்ந்தெடுங்க. யார் வட்டி கம்மியாக தராங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் யார் கம்மியாக போடுறாங்களோ அவங்க தேர்ந்தெடுங்க. உங்களுடைய ஏற்கனவே இருக்க கடன்களுக்கு இவங்களையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். இவங்களை காட்டிலும் இவங்க கம்மியான வட்டி தராங்களா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லது இந்த லோன் அடைக்கிற மாதிரி லோன் ஆப்ஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தேடி பார்க்கணுங்க. தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.